செல்வி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னா, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் சொல்லல, அவ விஷயமா தான் வந்திருப்பான்னு. என் குழந்தை போனதுக்கு அப்புறம் செல்வி எது சொன்னாலும் நான் அதை எதிர்த்து பேசினதில்லை. ஆனா அவ முட்டாள்தனமாவே பேசிட்டு இருக்கா. இப்ப செல்வி எப்படி சந்தோஷ் இருக்கா? குழந்தைய பறி கொடுத்தவ எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாதா? இல்ல, இந்த பார், தேவையில்லாத கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாத்தியாடி திமிர? அடி வாங்கினது என் பொண்ணு. அவளே திரும்பி வந்து பேசினாலும் அவன் பேச மாட்டானா. அப்புறம் எதுக்கு இங்க வந்தான்? சரி, இப்ப என்ன விஷயமா வந்த? உன்னை செல்வி திரும்ப வீட்டுக்கு வர சொன்னா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னடி சொல்றான்? செல்வி மாயாவை திரும்ப கூட்டு வர சொன்னாளா? வர்றதா இருந்தா இப்பவே நீ என் கூட வரலாம். செல்விய பத்தி எனக்கு தெரியும் சந்தோஷ். அவ மனசுல எந்த அளவுக்கு எனக்கு இடம் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவ எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பான்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு திரும்ப நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் திருந்தினதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏற்கனவே என்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை. எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத வலியும் கஷ்டமும் அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. செல்விக்காக நான் என் மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? அந்த குற்ற உணர்வே என்ன சாகடிச்சிடும் போல இருக்கு சந்தோஷ். இதுக்கு மேல செல்வி முகத்தை எனக்கு நேருக்கு நேரா பாக்குற சக்தி இல்ல. உங்க பக்கத்துல நான் வந்தாலே உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. நான் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வேணாம் சந்தோஷ், வேணாம். இதுக்கு மேல நான் அங்க வரல. செல்வி முகத்தை பாக்குற தகுதி எனக்கு இல்ல சந்தோஷ். நான் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு நீ தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடு. ஐயே, மாயா எனக்கு இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? அவ சரியா தாண்டி பேசுறா. அக்கா, கோட்டையை பிடிக்காம நாம எப்படிக்கா கொடியேத்த முடியும்? எப்படி நாம இங்க இருந்தே ஆட்சி நடத்த முடியும்? என்னடி சொல்ற? அனி, செல்வியே நம்ம மாயாவை வீட்டுக்கு கூப்பிடுறா. இதை விட நல்ல சந்தர்ப்பம் வேற எங்க கிடைக்கும்? எலெக்ஷனே இல்லாம தேர்தலில் ஜெயிச்சா மாதிரி மாயாவுக்கு மகாராணி போஸ்டிங் கிடைக்க போகுது. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ உதறுதே. இதை பார், உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனா இப்ப என் வீடே பத்திக்கிட்டே எரியுது. செல்விக்கு தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சு அவகிட்ட என்னால சமாதானம் சொல்ல முடியல. இன்னைக்கு காலையில கூட அவ தூக்கு மாட்டிக்க போயிட்டா. சூலமங்கலம் சகோதரிங்க மாதிரி ரெண்டு பேரும் இப்படி பாட்டு பாடி கலக்குறாங்க. பாதமிரண்டில் பன்மணி சதங்கை சேரம் பாட ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்தாங்க, இப்படி அக்கா தங்கச்சி மாதிரி ஆயிட்டாங்க. சும்மாவா? மாயா மூலியமா ஒரு வாரிசு உண்டாக்கலான்னு செல்வி நினைக்கிறா. அந்த வாரிசு மூலியமா மொத்த ராஜ்யத்தையும் சுருட்டலான்னு நாம நினைக்கிறோம். அவ்வளவுதான். கடவுளே, செல்வி ஆயுசு முழுக்க எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை. கடவுளே, மாயாவுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா அவ குழந்தைய பெத்தெடுத்து இந்த வீட்டுக்கு அவளும் அவ குழந்தையும் திரும்பி வரணும். அம்மா, அந்த துளசி தீர்த்தத்தை இவளுக்கு கொடுங்க. அறிவு, இந்த ஆண்டவன் ஒரு டைப்பான ஆளுதான் அறிவு.
நல்லது செய்யற செல்விக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்கறான், கெட்டது செய்யற நம்மளுக்கு கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறான். உனக்காக ஸ்பெஷலா நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சிருக்கேன். எதுக்கு செல்வி இவ்ளோ செஞ்ச? நீ எதுவும் பேசாத, இனிமே எல்லாம் இப்படிதான். இது புளி சாதம், இது தக்காளி சாதம். செல்வி போதும் போதும். போதுமா மாயா? இங்க இருக்கிற எல்லா சாதமும் உனக்காக தான் செஞ்சது. இந்த மாதிரி நேரத்துல கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இது எல்லாத்தையுமே சாப்பிடணும், புரியுதா? புதினா சாதமும் இருக்கு. மாயா கொஞ்சம் கனிவா பேசி கண்ணீர் விட்டு அழுததுமே இந்த முட்டாள் குடும்பம் முழுசா நம்பிடுச்சு அறிவு. ஆமா நீ இதுங்களுக்காக நம்ம பல வில்லத்தனமான திட்டம்லாம் போட்டோம், அதெல்லாம் வேஸ்டா போச்சு. எதுக்கு செல்வி இவ்ளோ டிஷ் எல்லாம்? நான் வெறும் சாண்ட்விச்சும் ஜூஸும் தான் குடிப்பேன். அதெல்லாம் அப்போ. இப்போ நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல. இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல புள்ளத்தாச்சி பொம்பளைங்க இந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிடு, சாமியோட பிரசாதம். அக்கா, ஒரு நாளாச்சும் உங்க பொண்ணை இப்படி எல்லாம் கவனிச்சிருப்பீங்களா? பாருங்க எப்படி ஊட்டுறா பாருங்க. சாப்பிடு. பாட்டி அதை எடுங்க. இது பாவக்காய் தொக்கு, கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். இது மாங்காய் ஊறுகாய், நல்ல புளிப்பா இருக்கும். இந்தம்மா. இது தக்காளி தொக்கு, நல்ல காரமா சூப்பரா இருக்கும். சாப்பிடு. ஏய் மாயா, எதுக்கு அழற? செல்வி, எனக்கு எதுக்கு செல்வி இவ்ளோ உபசரிப்பு? சத்தியமா உன்னோட இவ்ளோ அன்புக்கு நான் தகுதியானவளே இல்ல. ஏய் இங்க பாரு, அழாத. இந்த மாதிரி கவலைப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையில பல அற்புதமான நிமிஷங்களை நம்ம இழந்துட்டோம். ஒரு குழந்தைய சுமக்கிறது தான் இந்த உலகத்திலேயே ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம். நீ சுமக்கிற அந்த சின்ன உயிருக்காக தான் இது எல்லாமே. சாப்பிடு மாயா. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுனா அறுசுவ உணவை தினமும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மாவும் பாட்டியும் செஞ்சாங்க, அத நான் உனக்கு இப்ப செய்யறேன். உனக்கு நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல செல்வி. நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாம், நீ என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். இனி உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. முதல்ல சாப்பிடு. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நானே ஊட்டி விடுறேன். ஆ சாப்பிடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? செல்வி பாரு உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு. சாப்பிடு. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. சந்தோஷத்துல நான் செத்துருவேன் போல இருக்கேன். அண்ணே, நம்பிக்கையும் அன்பும் தான் இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள். செல்வி கிட்ட அது நிறையவே இருக்கு. இப்பதானே மாயாவை நம்ப ஆரம்பிச்சிருக்கா, அடுத்தது நம்மள நம்ப வைப்போம். இப்படி செல்வி மூலமா நமக்கு காலம் கை கூடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அறிவு. ஏதேதோ வில்லத்தனம் பண்ணி இந்த இடத்த புடிச்சிட்டோம். இனி சென்டிமெண்டா கண்ணீர் விட்டு மடத்தையும் புடிச்சிட வேண்டியதுதான்.